ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரமீஸ் வேர்ல்டு. இன்னைக்கு மார்னிங் டிஃபன் பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை பொடி போட்ட தோசை, சாம்பார், சட்னி இதெல்லாம் தான் வந்து இன்னைக்கு காலையில டிஃபனா வச்சு சாப்பிட்டாச்சு. அ நம்ம வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, முட்டை வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அ எங்க வீட்ல வந்து வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இது 2 நாள் தவிர எல்லா நாளுமே எங்க வீட்ல வந்து முட்டை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டைய வந்து ஒரே மாரி குடுக்காம, ஒரு நாளைக்கு அவிச்சு குடுக்கறது, ஒரு நாளைக்கு இப்படி ஆம்லேட் ஆனியன் போட்டு ஆம்லேட் குடுக்கறது, ஒரு நாளைக்கு வந்து பெப்பர் போட்டு ஆம்லேட் குடுக்கறது. அ அவிச்ச முட்டையே வந்து 2ஆ கட் பண்ணி, அதில வந்து மிளகாத்தூள் போட்டு குடுக்கறது, ஒரு நாள் வந்து பெப்பர் போட்டு அந்த மாரி குடுக்கறது. இந்த மாதிரி வந்து வகை வகையா முட்டை இருந்துட்டே இருக்கும். அதான் வந்து என் பொண்ணோட கிளாஸ்ல பசங்கலாம் கேட்பாங்களாம், "என்ன உங்க வீட்ல கோழி வளர்க்குறீங்களா? டெய்லியும் முட்டை கொண்டு வரியே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களாம். ஒரே காமெடி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கார்டன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம செடியில ஒரு பக்கெட் வந்து உடைஞ்சு போச்சு. அ அதனால வந்து இதுக்கு வந்து வேற பக்கெட் மாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அம் பக்கெட் பிரியாணி வாங்கின பக்கெட் இருந்தது. அதில வந்து கீழ வந்து நல்லா ஹோல்ஸ்லாம் போட்டுட்டு, இப்ப இத அப்படியே வந்து இதில நான் ஷிஃப்ட் பண்ணி வச்சுர்றேன். இதோட உயிர வந்து நம்ம காப்பாத்தியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நம்ம மண்ணுலாம் கொஞ்சம் வாங்கி இன்னும் அத ஃபில் பண்ண வேண்டியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து மீஷோல வந்து ஒரு பொருள் ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்துருச்சு. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம கிச்சனுக்கும் யூஸ் ஆகும். நம்ம வந்து நம்மளோட ஸ்கின் கேருக்கும் வந்து இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இத நான் ஆர்டர் போட்டிருந்தேன். இது இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணலாம். இதில தண்ணி ஊத்தி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா, இது வந்து ஐஸா ஃபார்ம் ஆயிடும். ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கண்ணு கீழ, ஃபேஸ்லலாம் நம்ம இத அப்ளை பண்ணோம்னா, நல்லா ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த கண்ணு கீழ இருக்க கருவளையம்லாம் வந்து மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. சரி அத ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்குனேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, அ ஐஸ் கியூப்ஸ் வந்து நம்ம இதில இது பண்ணிக்கலாம். நம்ம வந்து தக்காளி, அப்புறம் பப்பாயா இதெல்லாம் வந்து நம்ம வந்து நல்லா அரைச்சுட்டு இதில வந்து நம்ம அ ஐஸ் கியூப்ஸா ஆக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம துணி மடிச்சுக்கிட்டே நான் வந்து ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும்னு நெனச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நேத்து நியூஸ்ல வந்து பார்க்கும்போது, 3 வயசு குழந்தைய வந்து ரேப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல வந்தது திருவள்ளூர்ல. எனக்கு கேட்டவுனே ரொம்பவும் மனசு கஷ்டமாயிடுச்சு. இது மட்டும் இல்ல. ஒரு தினம் தினம் வந்து ஏதாச்சும் இந்த மாரி வந்து கேர்ல்ஸுக்கு தேவையில்லாத இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம க க அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கோம். இது கேட்கும்போது ரொம்பவும் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நம்மளும் பெண் பிள்ளைங்கலாம் வச்சிருக்கோம். அவங்கள வந்து வெளியில அனுப்புறதுக்கே நமக்கு பயமா தான் இருக்கு. அதுக்காக வந்து ரொம்ப ஆண்டுகள் கழிச்சு தான் இப்ப தான் வந்து பெண்கள்லாம் வந்து வெளியில வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்குள்ள அவங்கள வந்து இந்த மாதிரிலாம் வந்து செஞ்சு வந்து அவங்கள மறுபடியும் உள்ள தள்ளலான்னு பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல. ரொம்பவும் எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருந்தது. நீங்க இத பத்தி என்ன நெனைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய ஜெஸ்லீனோட பர்த்டேக்கு வந்து நான் வந்து இந்த பொம்மைய நான் வாங்கியிருந்தேன். ஏப்ரல் மாசம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குனேன். இன்னும் 2 மாசம் கூட முடியல. அதுக்குள்ள பாருங்க எப்படி பிச்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதுக்கு ஒரு ஆப்ரேஷன பண்ணிடலாம். அவ சொன்னா, "அம்மா, அம்மா எனக்கு இத எப்படியாவது தச்சு குடுங்கம்மா" அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா. சரி இவளுக்கு நம்ம இந்த பொம்மைக்கு நம்ம ஒரு ஆப்ரேஷன பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேன். நம்ம வந்து ஒயிட் கலர் நூல் போட்டே வந்து இதுக்கு ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது இது மட்டும் கிடையாது. எல்லா பொம்மையும் இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். வேணும்னே பிக்க மாட்டாங்க. ஆனா இப்படி தூக்கி போட்டு விளையாடும்போது என்ன ஆகுதுன்னா, அது வந்து இந்த மாரி ஆயிடுது. ஆனா இது கொஞ்சம் நம்ம கட்டா இருக்கும்போதே நம்ம வந்து உட்காந்து தைச்சுட்டோம்னா ஈஸியா இருக்கும். நானும் தைக்கணும் தைக்கணும்னு நினச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா என்னால தைக்கவே முடியல. டைமே இல்ல. சரி இன்னைக்கு எப்படியாவது உட்காந்து நம்ம இத தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இத நான் தைச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். தைச்சு முடிச்சுட்டோம்னாக்கா, இது வந்து சூப்பரா நமக்கு ரெடி ஆயிடும். நம்ம சீரியல் பார்த்துக்கிட்டே உட்காந்து கொஞ்ச நேரம் தைச்சுருவோம் அப்படின்னு சொல்லி தைச்சுட்டு இருந்தேன். ஆ நீங்க வந்து உங்க பசங்களுக்கு வந்து அ பொம்மை பிஞ்சுட்டாக்கா நீங்க திட்டுவீங்களா? இல்ல வந்து அமைதியா விட்டுட்டு போயிடுவீங்களான்னு எனக்கு சொல்லுங்க. நான் வந்து திட்ட மாட்டேன். ஆனா, "என்னம்மா உனக்கு நான் ஆசையா வாங்கி குடுத்தத இந்த மாரி பண்ணிட்டியே!" அப்படின்னு கேட்பேன். ஆனா, அவ வந்து என்ன சொல்லுவான்னா, சாரிம்மா, நாங்க வந்து வேணும்னு பண்ணலம்மா" அப்படின்னு சொல்லுவா. சரி என்ன பண்றது? பசங்க வந்து அதுக்குன்னு வாங்கி குடுக்குற பொருள விளையாடாத, நீ சும்மாவே வச்சுட்டு இருன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதனால சரி விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன்.
அவங்களும் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்க. A few moments later. இப்போ பாருங்க சூப்பராக ஆயிடுச்சு நம்ம பொம்மை. இதை வந்து அழகாக தைச்சாச்சு. தைச்சதே தெரியல. என் பொண்ணு வந்தான்னா ரொம்ப சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறேன். ஆனால் மறுபடியும் நீ பிச்சிடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிடுவேன். இப்போ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.